அவமடி கொள்ளக்காரன் நினச்சிடானா சேட்ஜி நான் தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோ மகளிர் கொள்ளக்காரன் தெரிஞ்சவன். ஏன்னா ஃபுல் கோல்டு. என்ன பண்ணுறது, இன்டர்கனெக்ட் ட்ரெயினாக வந்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் இரவில் பயணம் வர எல்லா ட்ரெயினையுமே லேட்டு தான். ஏன் அப்படின்னா 8 மணிக்கெல்லாம் பனி பொழிய ஆரம்பிச்சிருது. அதனால் எல்லா ட்ரெயினும் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால எல்லா ட்ரெயினும் லேட்டாக தான் வர ஆரம்பிக்குது. அதனால் இன்டர்கனெக்ட் ட்ரெயின் புக் பண்ணுங்க அப்படின்னா அது கொஞ்சம் இல்லை, நல்லாவே கஷ்டம்தான். அதனால் இன்டர்கனெக்ட் ட்ரெயின் புக் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து புக் பண்ணி அதில் வர பழகிக்கோங்க. லக்னோ ஜங்ஷன் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. த பியூட்டி ஆஃப் லக்னோ ஜங்ஷன். 8 டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுற பாருங்க. அந்தளவுக்கு குளிருங்க, ஏகப்பட்ட குளிர். ஜங்ஷனுக்குள்ளேயே அப்படி பனி உடம்பு ஃபுல்லாக பனிக்கிறது. இத்தனை போட்டுமே ஆல்ரெடி 2 போட்டிருக்கேன், 3வது ஒன்று போட்டுமே குளிர்த்தாங்களே. ஒரு அழகான அதிகாலை நேரத்தில் இந்த வரைக்கும் அரை கூவல்களில் செமஸாக இந்த சவுண்டு தான் சூப்பர். கர மசாலா. நம்ம எட்டவா ஜங்ஷனில் இருக்கிறோம். இந்த ஜெர்னி கூட எனக்கு ரொம்ப டெல்லி அந்த ரூட்டில் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ரூட்டில் சீட்டு படுக்கிறதுக்கான வசதிகள் எல்லாமே இருக்குது. இப்போ டெல்லி போகிற பயணத்தில் எங்கே இருக்கிறோம், தண்ட்லா அப்படிங்கிற ஜங்ஷனில் தான் இருக்கிறோம். இங்கே இருக்கிற கிளைமேட் எத்தனைன்னா 6 டிகிரி செல்சியஸ். நான் வெயிலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஒரு 4 நாள் ஆச்சு. இங்கே நார்த் இந்தியா எப்போ வந்தோன்னா அப்புறம் வெயிலை பார்க்கவே முடியல. அந்தளவுக்கு சில்னஸ்ஸு, கோல்டு, ஃபுல் டேவும் அப்படியே இருக்குது. ஃபுல் பனிமூட்டம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பனிமூட்டம் மட்டும்தான் இங்கே. இங்கே இல்லை, ஃபுல் டே ஹோல் டேவும் அப்படி தான் இருக்குது. அதான் ஏற்றுக்கவே முடியாமல் இருக்குது. चाय लो, इधर आएगा इधर चाय 2500 கிலோமீட்டர் முன்னாடி கடந்து திரும்ப அங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் கடந்து இப்போ நம்ம ஜர்னியில் 3000 கிலோமீட்டர் ரீச் பண்ணி ஆக்ரா போர்ட்டில் இருக்கிறோம். இங்கே டெம்பரேச்சர் 6 டிகிரி இருக்குது. ரொம்ப கூலான பிளேஸ். அதாவது என்ன லடாக்லாம் போனோம்னா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் இருந்து நார்மல் கோல்டு பிளேஸ் வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு நாள் தங்கணும் அப்படின்னா நம்ம பாடி நார்மல் ஆகிடுது. இல்லை அப்படின்னா ஃபீவர் வர மாதிரியான காய்ச்சல் வர மாதிரி அந்த ஒரு இதாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உடனே ரூம் போட்டு தங்கிடுங்க. அதுக்கப்புறம் பாடி இந்த இருக்கிற கிளைமேட்டிக் பாடி சேர்க்கணும். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுங்க. இல்லை அப்படின்னா காய்ச்சல் வருது, ஃபீவர் வருது, அந்த மாதிரியான பிரச்சனை நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. बेटा बोलो कौन सा है? 150 रुपये का, ये 100 रुपये का है. இது ஆக்ராவில் தான் நான் சுற்ற போகிறோம். நம்ம இறங்கின உடனேயே நம்ம பின்னாடி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்குது. இது என்னன்னு பார்த்தோம்னா ஆக்ரா ஃபோர்ட். பின்னாடி சூப்பராக நம்ம இறங்கியிருக்கிற ஜங்ஷன் பேர் ஆக்ரா ஃபோர்ட் தான். நம்ம ஆக்ராவோட கோட்டையை தான் பார்த்துருக்கோம். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த ராஜஸ்தானில் அந்த சிங்கற்கல் மாதிரி இருக்குல்ல, சவுக்கோலைக்கல், அதில் தான் டிசைன் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் இந்த ஆக்ரா. எல்லா பில்டிங்குமே பழங்காலத்து பில்டிங் மாதிரி தான் இருக்குது. அதாவது அந்த முஸ்லீம்கள் சுல்தான்கள் அவங்களாம் ஆட்சி புரியுமே கட்டின அந்த கோட்டைகளை அதோட பாரம்பரியத்தை இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க.